Hi friends, welcome to Tamil Info Talkies channel. நீங்கள் எல்லாரும் இந்த thumbnail பார்த்து தான் வீடியோ பார்க்க வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், நம்ம இப்போ வந்து கேரளாவில் இருக்கிற அலப்பியில் இருக்கிறோம், ஹவுஸ் போட் இருக்கிற ஏரியாவில் இருக்கிறோம். நான் thumbnailல சொன்ன இந்த மாதிரி ஒரு கிவ் அவே பண்ண போகிறோம். ஸோ ஒரு 3 bedroom கிளாஸ் கவர்ட் போட்டில் வந்து நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். அது இந்த போட்டு தான். ஸோ நம்ம சேனலில் வந்து நிறையா டைப்பான வீடியோலாம் நம்ம போட்டிருக்கோம். சிங்கிள் பெட்ரூம், டபுள் பெட்ரூம், அப்பர் டெக் போட், கிளாஸ் கவர்ட் போட்லாம் நிறைய போட்டிருந்தோம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு கமெண்டில் வந்து நிறைய பேர் கேட்டாங்க, அதாவது 3 bedroom வீடியோ போடுங்கன்னு சொன்னாங்க. அதே சமயம் 2 நாள் கண்டினியூஸாக போட் போகிறத பற்றி போடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த 3 bedroom போட்டில் வந்து 2 days ட்ரிப் வந்து போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் மட்டும் போகிறது இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர்லேருந்து ஒருத்தர் சூஸ் பண்ணி அவங்களே எங்கள் கூட ஃப்ரீயாக கூட்டி போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதுக்கு என்னெல்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ட்ரிப்பு வந்து February 26 ஸ்டார்ட் ஆகும். அதாவது செக்இன் February 26, செக் அவுட் வந்து February 28. ஸோ 2 நைட்டுக்கு வந்து இந்த போட்டில் தான் நம்ம வந்து சுற்ற போகிறோம். ஸோ இந்த 2 நைட்டில் என் கூட எத்தனை பேர் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போட்டில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 3 bedroom இருக்குது. ஸோ என்னோடய ஃபேமிலி வரனால 2 bedroom ஆக்குபை பண்ணிடுவோம். ஸோ இன்னொரு பெட்ரூமுக்கு தான் நான் வந்து நம்ம சப்ஸ்கிரைபரை கூப்பிட்டு வர போகிறேன். ஸோ நீங்கள் எத்தனை பேர் வரலாம் அப்படின்னா 2 பேர் வரலாம். அதாவது ஃபேமிலியாக மேரீடாக இருக்கணும். அதாவது நீங்கள் மேரீடாக இருந்து உங்கள் பேபிஸ் இருந்தாலும் எங்களோட வரலாம். அடுத்தா பார்த்திங்கன்னா ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் நான்வெஜ் சாப்பிட்றீங்களா இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ ஏன்னா நான் நல்லா நான்வெஜ் சாப்பிடுவேன். நீங்கள் வெஜ் அப்படின்னா தனித்தனியாக சமைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நல்லா நான்வெஜ் சாப்பிட்றீங்களா இருந்தால் போதும், அவ்வளோதான். வேறு எந்த ஒரு பெரிய கண்டிஷனும் கிடையாது. அடுத்ததாக இன்னொன்று முக்கியமானது, வீடியோவில் வரதுக்கு கூச்சப்படாமல் இருந்தீங்கன்னா ஓகே. அதாவது நீங்கள் வீடியோவில் வந்து கண்டிப்பாக நம்ம எடுக்கும்போது நீங்கள் வர மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து நான் வீடியோவில் வரக்கூடாது அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ ஏன்னா நான் வீடியோ கண்டிப்பாக எடுக்கும்போது நீங்கள் வர மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் அது கூச்சப்படாமல் நான் வீடியோவில் வந்தாலும் பரவாயில்ல, அப்படி ஃபேஸ் காட்டினாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ அது மாதிரி இருக்கிறவங்க இங்கே வரது ரொம்ப பெட்டர். இந்த ஹவுஸ் போட் ட்ரிப் வரக்கு ஏதாவது பே பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதெல்லாம் எதுவுமே கிடையாது, ஃப்ரீ தான். நீங்கள் போட்டுக்குள்ளே வந்துட்டு ரிட்டன் போகிற வரைக்கும் 2 நாளுக்கு சாப்பிட்றது, ஸ்டே பண்ணுறதுன்னு எல்லாமே என்னோடய செலவு தான். ஸோ நீங்கள் எதுவுமே ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. நான்வெஜ் கூட உங்களுக்கு எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணிடுவோம். ஸோ அதனால் எதுவுமே பண்ண தேவையில்லை. நீங்கள் வர ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ எங்கேருந்து நீங்கள் வரீங்களோ, ட்ரெயின், பஸ் எதில் வந்தாலும் அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே, இப்போ நான் சொன்ன இந்த கண்டிஷன்லாம் உங்களுக்கு ஓகேனா இந்த வீடியோவோட கமெண்டில் உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுங்க. ஏன்னா அந்த கமெண்டை வச்சு தான் நான் யாரோ ஒருத்தர் வந்து சூஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த கமெண்டில் நீங்கள் என்ன சொல்லணும்னா உங்களோட பேர் என்ன ஊர், இப்போ எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ராம் ஃப்ரம் சென்னைனா ராம் ஃப்ரம் சென்னைன்னு போட்டு நீங்கள் எத்தனை பேர் வர போகிறீங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இல்லை அதோட பேபிஸ் வராங்களா அப்படின்னு சொல்லிடுங்க. என்ன பர்பஸ்க்காக நீங்கள் என்னோட ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறீங்க. அதாவது இதுவரையும் ஹவுஸ் போட்டே போகாமல் இருப்பீங்க, இல்லை என்னோட ட்ராவல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ரீசன் இருக்கும், அந்த ரீசன் சொல்லுங்கள். அதோட முடிஞ்சால் உங்களோட மொபைல் நம்பர் கொடுங்க, அப்படி இல்லைன்னா இமெயில் ஐடி கொடுங்க. ஏன்னா நான் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களை காண்டாக்ட் பண்ணணும். இது எப்போ நான் சூஸ் பண்ண போகிறேன்னா February 7th. இந்த வீடியோ இன்றைக்கி போஸ்ட் பண்ணது 7th வந்து நான் சூஸ் பண்ணிடுவேன். ஏன்னா நான் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ட்ரெயின் டிக்கெட்டோ இல்லை பஸ் டிக்கெட்டோ போகணும். ஸோ டைம் இருக்காது அப்படிங்கிறதுக்காக நான் 7th சண்டே ஈவினிங்கே இல்லைனா நைட் வந்து நான் அனௌன்ஸ் பண்ணிடுவேன். ஸோ நம்ம சேனலில் கம்யூனிட்டி டேப், ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் எல்லாமே நான் சொல்லிடுவேன் யாரை செலக்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு. ஸோ நான் செலக்ட் பண்ணால் உடனே நீங்கள் பார்த்துட்டு மண்டே மார்னிங்லேருந்து ஈவினிங்குள்ளே என்னை வந்து ரிட்டன் காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய நம்பரும் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ சப்போஸ் நீங்கள் மண்டே அதாவது February 8th வந்து என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணல, ஈவினிங்குள்ளே வந்து காண்டாக்ட் பண்ணலன்னா நான் டியூஸ்டே வேறு ஒரு பர்சனை வந்து செலக்ட் பண்ணி அனௌன்ஸ் பண்ணிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணாலும் வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதனால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ரீசனோட பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு என்னோட வந்துட்டு ஜாலியாக சுற்றி பார்க்கலாம். நீங்கள் கமெண்ட் பண்ணாமல் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க, ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சீக்கிரமாக இந்த போட்டில் நம்ம மீட் பண்ணலாம்.